இங்கே மொபைலில் சிக்னல் இருக்காது. இந்த இடத்த விட்டு வர நமக்கு மனசே இருக்காது. சிட்டி டிராஃபிக் சத்தம் கேட்காது, சிட்டுக்குருவி சத்தம் தான் கேட்கும். 3 வேளை சாப்பாடோட சேர்த்து சுத்தமான காற்றும் கிடைக்கும். காட்டுக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங், ஆற்றுக்குள்ளே ரிலாக்ஸிங்கான ஒரு போட்டிங், நைட்டு குளிருக்கு கேம்ப் ஃபயர்னு இது எல்லாமே கேரளாவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணி தராங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, நாங்கள் ரீசெண்டாக கேரளாவில் இருக்க கவி ஃபாரஸ்ட்டில் ஒரு நாள் அங்கேயே தங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. எங்களோட சேர்ந்து கவியை எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க நாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் புகழினிஸ் டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் புகழினிஸ் டேட். மாமே, கவி ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் சென்னையிலேருந்து கார்லேயே கிளம்பிட்டோங்க. பெரியார் டைகர் ரிசர்வில் இருக்க இந்த கவி ஃபாரஸ்ட் தேக்கடியிலேருந்து வெறும் 38 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நாங்கள் போகிற வழியிலேயே மார்னிங் வீரபாண்டி செக் டேமில் நிறுத்தி ஒரு அருமையான குளியலை போட்டோம். தண்ணீர் ரொம்ப இல்லைனாலும் குளிக்க தேவைப்படுறத விட அளவுக்கு அதிகமாகவே வந்துச்சுங்க. ரொம்ப நேரம் இங்கே இருந்து குளியலை போட்டுட்டு அப்படியே கம்பம் தட்டி விலாஸில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு தேக்கடிக்கு வண்டியை விட்டாச்சுங்க. தேக்கடியில் கவி ஈகோ டூரிசமோட புக்கிங் சென்டர் இருக்குது. இங்கே நம்மளோட புக்கிங் டீட்டெயில்ஸை காமிச்சு ஒரு என்ட்ரி பர்மிட் வாங்கணும். அது வாங்கலைன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக முடியாதுங்க. என்ட்ரி பர்மிட் வாங்கிட்டு நாங்கள் கவிக்கு கிளம்பிட்டோம். KFDCயோட அஃபீஷியல் சைட்லேயே நாம் இந்த புக்கிங்லாம் பண்ணிக்கலாம். இது எப்படி புக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேங்க. போகிற வழி எல்லாம் டீ எஸ்டேட்டுங்க. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு அருமையாக இருந்துச்சு. 20 கிலோமீட்டர்ஸ் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண பிறகு வல்லக்கடவு செக் போஸ்ட் வரும். இந்த செக் போஸ்ட்டில் நாம் வாங்கின பர்மிட்டை காமிச்சு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நாம் கவிக்குள்ளேயே போக முடியும். இங்கேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வண்டியில் போகிற அனுபவமே அருமையாக இருக்குங்க. 2 பக்கமும் காடு, நடுவில் நம்ம வண்டியில் போகிறப்ப எதுக்க புலி வந்துருமோ இல்லை யானை வந்துருமோன்னு ஒரு பீதியில் போகிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எதுவுமே வரல. ஒரே ஒரு மான் வந்துச்சு. அதுவும் நாங்கள் போட்ட சடன் பிரேக்கில் சடனாக பாஞ்சு ஓடி போயிடுச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹார்ன் அடிக்காமல் வாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக வாங்க, ஏதோ நம்மளால் முடிஞ்சது. இந்த ட்ராவலே மைண்ட் ரிலாக்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அடுத்து கவிக்குள்ளே எப்படி இருக்குமோன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டிடுச்சுங்க. நாம் கவிக்குள்ளே வந்தோடனே ஐ லவ் கவின்ற இந்த போர்டு நம்மளை வெல்கம் பண்ணோம். இங்கே ஒரு ஈகோ ஷாப் இருக்கும். அங்கே நாம் சில டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நம்மளோட ஐட்னரியை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்மளை ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்ச் சாப்பிட போக சொல்லிட்டாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டும் சரி, அதுக்கு போகிற வழியும் சரி, அவ்வளோ அருமையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. காட்டுக்குள்ளே இவ்வளோ அருமையாக ரெடி பண்ண முடியுமான்னு இருந்துச்சு. உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடும் சொல்ல வேண்டியதில்லை, நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நம்மளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 3 ஸ்டார் ஹோட்டலை விட சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் மிஸ்டி ஹெவன் ஃபேமிலி ரூம் போட்டிருந்தோம். 8 பேருக்கு செம்ம ஸ்பேசியஸாக 2 ரெஸ்ட் ரூமோட பக்காவாக இருந்துச்சு. KFDCயோட எஃபர்ட்ஸுக்கு உண்மையிலே பாராட்டுக்கள்ங்க. ஓகேங்க, இன்றைக்கி எங்களோட ஐட்னரியில் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண போகிறது போட்டிங். நாங்கள் அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். நமக்குன்னு ஒரு கைடு அசைன் பண்ணிடுவாங்க. அவங்க தான் நம்மளை போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. மஞ்சள் வெயில் மாலையில் இதமான குளிர் காற்றுல போட்டிங் போகிற அனுபவம் சொன்னால் புரியாது. நீங்களும் ஒரு தடவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ புரியும் நான் ஏன் இவ்வளோ ஹைப் பண்ணுறேன்னு. நாம் இப்போ கவியார் டேமில் தாங்க போட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருந்து தான் சபரிமலைக்கு தண்ணி போகுதுன்னு கைடு சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே தான் பேராண்மை படத்தோட ஒரு சில சீன்ஸ்லாம் எடுத்தாங்களாம். இன்னும் 2-3 மலையாள படம் பேர்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியலை. போட்டிங்கில் கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு இடத்துல போட்டை நிறுத்திட்டு எங்களை அங்கே இறங்க சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டப்ப இங்கே ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு போகலாம்னு சொன்னாங்க. ஓடு, ஹிடன் ஃபால்ஸா அப்படின்னு எல்லாரும் குஷி ஆயிட்டோம். ஆனால் ஃபால்ஸில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சும்மா போய் பார்க்கலான்னு வந்தோம். இந்த இடம் ஒரு அன்ரியல் பிளேஸ் மாதிரி இருந்துச்சுங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு இடத்துல நான் இருந்ததே இல்லைங்க. இங்கே நாம் போகிற ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதெல்லாம் நிஜமாலே நம்ம ஊரில் தான் இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாமே இருந்துச்சு.
ஃபால்ஸில் தண்ணி இல்லைனாலும் இந்த இடத்துல இருக்க எக்ஸ்பீரியன்ஸே செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. தண்ணி மட்டும் இருந்திருந்தா இங்கேயும் ஒரு குளியலை போட்டிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. போட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே நல்லா சுட சுட டீ கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸுக்கு வடை தருவாங்களாம். அன்னைக்கு காலி ஆயிடுச்சுன்னு பிஸ்கட்ஸ் கொடுத்தாங்கங்க. இதை முடிச்சுட்டு நம்மளை ஒரு மியூசியம்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. மியூசியம்னா சாதாரண மியூசியம் இல்லைங்க, இது ஒரு குட்டி ஜுராசிக் பார்க்னு சொல்லலாம். ஒரு யானையோட ஸ்கெலிட்டனை அப்படியே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம படத்தில் தாங்க பார்த்துருப்போம். இது போக காட்டெருமை, அப்புறம் மான், அதோட ஸ்கல் வச்சுருந்தாங்கங்க. அதை பற்றின சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஐட்னரியில் சன்செட் வியூ பாயிண்ட், அதுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நமக்கு எப்போவுமே லக் கம்மி தான். சன்செட் பாயிண்டில் க்ளவுட்ஸ் அண்ட் மிஸ்ட் மறைச்சிருச்சு, ஸோ சன்செட் பார்க்க முடியல. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஜாலியாக ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோங்க. கொஞ்ச நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் டின்னர் சாப்பிட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். நல்லா சுட சுட சப்பாத்தி, சிக்கன் குருமா, ஃப்ரைட் ரைஸ்னு கொஞ்சம் கூட குறையே இல்லாமல் ஒரு டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்கங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே தாங்க போனோம். குளிருக்கு கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் இதமாக தாங்க இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு திரும்ப ரூமுக்கு போயாச்சு. டே 1 எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே இல்லாமல் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் டே காலையில் 6 மணிக்கெலாம் நமக்கு டீ காஃபிலாம் ரெடியாக இருந்துச்சுங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு நாம் போக போகிறது ஒரு ஜங்கிள் சஃபாரி. இதில் நாம் சில அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. லக் இருந்தால் எலிஃபண்ட் கூட பார்க்கலாம். என்னதான் எலிஃபண்ட்டை கோயில்லையும் கேம்ப்லையும் பார்த்தாலும் காட்டுக்குள்ளே சுற்றுற யானை கூட்டத்தை பார்க்குறது தான் ஒரு ரியல் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நமக்கும் லக்குக்கும் ஏக போகம்தான். இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு லக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பெருசாக யானை பார்க்கலான்னு நினச்சி போன நாங்கள் முதல்ல பார்த்தது ஒரு அணில். ஆனால் இது நார்மலாக நம்ம ஊரில் பார்க்குற அணில் இல்லைங்க, இது காட்டு அணில். கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுங்க. அடுத்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ரோடு மேலேயே அழகான ஒரு மயில் வந்துச்சுங்க. ஜூலெல்லாம் பார்த்துருப்போம், ஆனால் இங்கே காட்டுக்குள்ளே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் அது பாட்டுக்கு சுற்றுறதை பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. அதுவும் சன்லைட் பட்டு அதோட தோகை கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சரி, அடுத்து ஏதாச்சும் பார்ப்போம்னு ஆர்வமாக போயிட்டு இருந்தப்ப தான் இந்த நீலகிரி டீர் எங்கள் கண்ணில் பட்டுச்சுங்க. அதுவும் 1 இல்லை 2 இல்லை 4. எங்களை பார்த்ததும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் ஓடிடுச்சு. மேல் வந்து லெஃப்ட் சைடில் தனியாக வந்துருச்சுங்க. அதுவும் எங்களுக்கு அழகாக போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்துச்சு. மீதியெல்லாம் ரைட் சைடில் ஓடி போயிடுச்சு. அட்லீஸ்ட் வந்ததுக்கு மானாச்சும் பார்த்தோமேனு போயிட்டு இருந்தப்போ தான் பைசன் கூட்டம் ஒன்று பார்த்தோம். பக்கத்தில் இல்லைங்க, கொஞ்சம் தூரத்தில் தான் ஏகப்பட்ட பைசன் கூட்டமாக நின்றுட்டு இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இத்தனை பைசன் ஒரே இடத்துல பார்த்ததே இல்லைங்க. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துருந்தா இன்னும் அட்வென்ச்சரஸாக இருந்திருக்கும். எனிவேஸ், அடுத்து போகலாம். இந்த சஃபாரி போகிறப்ப காட்டுக்குள்ளே நிறைய வீடுகள் இருந்துச்சுங்க. இதிலெல்லாம் இங்கே இருக்க பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். நிறைய பேர் புலம்பெயர்ந்து போயிட்டதாகவும் இப்போ கொஞ்சம் பேர் மட்டும்தான் இங்கே இருக்கதாகவும் சொன்னாங்க. ரிட்டர்ன் போகிறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வேனை நிறுத்தினாங்க. அப்போ வேன் டிரைவர் அந்த தூரத்தில் பாருங்க யானை நிற்கிதுன்னு சொன்னார். நாங்களும் யானையை பார்த்துட்டோம்னு சந்தோஷமாக பார்த்தப்ப ஏப்ரல் ஃபூல்னு சொல்லிட்டாருங்க. அது யானை இல்லை, யானை மாதிரி இருக்க பாறை. நல்லா பல்ப் வாங்கிட்டு திரும்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கிளம்பிட்டோம். போகும்போது இந்த பஸ் பார்த்தோங்க. இது குமுளி டு பத்தினம்திட்டா வரைக்கும் கவி ஃபாரஸ்ட்குள்ளே தாங்க போகுது. இந்த என்டையர் ரூட்டும் இது கவர் பண்ணும். ஜஸ்ட் ஃபார் 200 rupees. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணாமல் ஃபாரஸ்ட்டை பஸ்ஸுக்குள்ளே இருந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம்.
இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ கோவை அவுட்டோர்ஸ் சேனலில் போட்டிருக்காங்க. லிங்க்கு ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன் ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்கங்க. நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு போக போகிறது ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங். இந்த ட்ரெக்கிங்கில் ஷார்ட், மீடியம் அண்ட் லாங்னு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. நாம் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்றாப்புல செலக்ட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் மீடியம் ட்ரெக் செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெக்கிங்கில் நம்மளால் அனிமல் ஸ்பாட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. பட் கிளைமேட் கொஞ்சம் சன்னியாக இருந்தனால சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான்னு சொன்னாங்க. இப்போ நாம் போகிற இந்த பாதை யானைகள் யூஸ் பண்ணுற பாதையாங்க. அதுக்கு ஏற்றாப்புல போகிற வழியில் அங்கங்கே யானையோட சாணத்தை பார்த்தோம். அப்புறம் ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல யானை மட்பாத் எடுத்திருக்குன்னு சொன்னாங்க. அதாவது யானை தலைமையில் மண்ணை வாரி போட்டுக்கும்ல, அது ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி மண்ணை எடுத்து போட்டுக்குமா. அப்புறம் ஒரு சில மரத்தை காமிச்சு இந்த மரத்துலலாம் யானை உரசிட்டு போயிருக்கு, அதனால தான் இந்த பக்கம் கொஞ்சம் இளைச்ச மாதிரியும் பின்பக்கம் கொஞ்சம் நார்மலாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. நிஜமாலே இது யானை போகிற பாதை தான் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் பீதியாக தாங்க இருந்துச்சு. இந்த ட்ரெக்கிங்கில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. எல்லாமே கேட்குறதுக்கு செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுங்க. டைகர் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, அதை நீங்களே கேளுங்க. டைகர் அதுக்குள்ள டெரிட்டரி மார்க் பண்றது. ஒரு டைகருக்குள்ள ஸ்கொயர், அந்த டெரிட்டரினா 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள, கரெக்டா எனக்கு தெரியாது. அது ஒரு டெரிட்டரியில ஒரு டைகர் தான் இருக்கும், ஒரே டைகர். அந்த டைகர் டெரிட்டரி மார்க் பண்றது. வேற ஒரு டைகர் பார்த்துச்சுன்னா இங்க வேற ஒருத்தர் இருக்கான் டெல்லியில போயிடும். பின்ன இன்னொன்னு அதுக்குள்ள நெயில் ஷார்ப் பண்ண யூஸ் பண்ணும். இந்த மரம் பேர் ஜவானி காற்றின்னு சொல்லுவாங்க, மலையாளத்துல சோரக்காளி. இது கம்மு மாய்க்கிற பால் மாய்க்கிறோம். அது இது பண்ண ஸ்பார்க் பண்ணும்போது நகமும் கிளீன் ஆகிரும், அது கூட ஷார்ப்பும் ஆகிரும். அதுக்கு யூஸ் பண்றது இந்த மரம். ஸோ இது கேட்கறதுக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால் இந்த ட்ரெக்கிங்கில் தெரிஞ்சுக்க முடியுதுங்க. ஹார்ன்பெல்னு ஒரு பேர்ட் பற்றி கைடு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கேரளாவோட ஸ்டேட் பேர்டு அது தானாங்க. ஃபீமேல் தான் கூடு கட்டும். ஓகே, மேலும் ஃபீமேல் தான் கூடு கட்டி முட்டை போடும். அதுல ஃபீமேலுக்கு பறக்க முடியாது, ஏன்னா அதுக்குள்ள ரெக்கையை வச்சு தான் கூடு கட்டும். ரெக்கையை பிச்சு பிச்சு கூடு கட்டி அதுக்குள்ள முட்டை போட்டு வச்சிருக்கும். மேல் என்ன பண்ணும்னா சாப்பாடு கொடுக்கறது மேல் தான். ஓகே, மேல் எங்காச்சும் போயிட்டு இப்படி வரும்போது சாப்பாடு கொடுக்கும். இப்ப இந்த மேல் போகும்போது ஆச்சு ஆக்சிடென்ட் செத்து போச்சுன்னா ஃபீமேல் செத்துரும். ஓகே, ஏன்னா அது பறக்க முடியாது, சாப்பாடு இல்லை. இது என்ன பேர்டு சொன்னீங்க? ஹார்ன்பில், கேரளாவோட ஸ்டேட் பேர்டு தான். ஓகே, வேளாம்பல் சொல்லுவாங்க, தமிழ்ல அதுக்கு பேர் தெரியாது. ஓகே ஓகே, இருவாச்சி பறவை. இந்த இடத்துல லாஸ்ட் இயர் ட்ரெக்கிங் பண்றப்ப 3 எலிஃபென்ட்ஸ் இருந்துச்சாங்க. ஃபாரஸ்ட் கைடு அதோட ஸ்மெல் வச்சு எலிஃபென்ட் இருக்குன்னு முன்னாடியே கெஸ் பண்ணிட்டு டூரிஸ்ட்டை சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டாங்களாம். அன்னைக்கு ட்ரெக்கிங் ப்ரோக்ராமும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இவங்கெல்லாம் ஸ்மெல் வச்சு அனிமல்ஸை ஈஸியாக கெஸ் பண்ணிடுறாங்கங்க. இது எல்லாமே இவங்க பல வருஷமாக இங்கே இருக்கிறதுனால கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போ நம்ம வந்திருக்குது சபரிமலை வியூ பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து நம்மளால் சபரிமலை கோயிலை பார்க்க முடியுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனோம்னா இன்னும் தெளிவாகவே பார்க்க முடியும்னு கைடு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். நாங்கள் இங்கே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுங்க. எல்லாரும் லைட்டாக பயந்துட்டோம். அப்புறம் அது போகிற சவுண்டை வச்சு அது காட்டுக்கோழியாக இருக்கும்னு கைடு சொன்னாங்கங்க. இந்த ட்ரெக்கிங் கொஞ்சம் திகிலாக தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாம் இந்த ட்ரெக்கிங்கோட டாப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே என்ன தான் வெயில் அடித்தாலும் அடிக்கிற காற்றுல அந்த வெயில் கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலை. நல்ல ஒரு இதமான ஃபீலாக தாங்க இருந்துச்சு. அப்புறம் கவி ஃபாரஸ்ட்டை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. ஏசியாலேயே செகண்ட் பியூரஸ்ட் ஏர் இங்கே தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு 30 வெஹிக்கிள்ஸ் மட்டும்தாங்க அலௌடு. அது போக ஸ்டே ப்ரோக்ராம் புக் பண்ணியிருக்க வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமமாக 50 to 60 வெஹிக்கிள்ஸ் தான் ஒரு நாளைக்கு இங்கே உள்ளேயே வர முடியுங்க. அதனால தான் இங்கே ஏசியாலேயே செகண்ட் பியூரஸ்ட் ஏரை நம்மளால் சுவாசிக்க முடியுதுங்க. எங்களுக்கு இன்றைக்கி லக் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்குங்க. எங்களால் பெருசாக எந்த அனிமலும் ஸ்பாட் பண்ண முடியலை. உங்கள் லக் எப்படி இருக்குன்னு கவிக்கு போய் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. அவ்வளோதாங்க. அப்படியே நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். திரும்ப ரூமுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு செக் அவுட்டும் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க.
கூட்டமே இல்லாமல் ஒரு நாள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும், அதோட அட்வென்ச்சரஸாகவும் இருக்கணும்னா நீங்கள் இந்த கவி ஃபாரஸ்ட்டுக்கு வரலாங்க. வைல்ட் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரியும் இருக்கும், நல்லா ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்குங்க. ஓகே, இப்போ எப்படி இதை புக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. KFDCயோட அஃபிஷியல் சைட்லேயே நாம் ஸ்டே ப்ரோக்ராமுக்கு புக் பண்ணிக்கலாங்க. நிறைய டைப் ஆஃப் ஸ்டே ப்ரோக்ராம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. இந்த சைட்லேயே நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பெரிய ப்ராசஸும் இல்லைங்க. நாங்கள் போட்டிருந்தது மிஸ்டிக் ஹெவன், ஆனால் ஜங்கிள் கேம்பிங் இதை விட சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் த லொக்கேஷன், அப்புறம் அங்கே இருக்க ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் கவிக்கு பிளான் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் என்னால் பண்ண முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம்.